Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 985 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம ஜோரோ அவன் பாட்டுக்கு தேடுறான் தேடிக்கிட்டே இருக்கான், போய்கிட்டே தான் இருக்கான். ஆனா அந்த இடத்தெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலிங். உடனே தேஜாவு ஜமாயுன்லாம் சொல்லக்கூடாது. பையன் அப்படியே சுத்தி ஒரே இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கான். அங்க சரக போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கவனுங்க எல்லாம் என்னடா மறுபடியும் இங்க வந்திருக்கு, என்ன ஆச்சுன்னு கேட்டா ஏண்டா நீங்க இங்கே தான் உட்காந்து தின்னுட்டு இருக்கீங்களா, மூவ் பண்ணலையான்னு கேட்பான். மொத்தத்துல பையன் சுத்துன்னு சுத்தி வழக்கம் போல என்ன பண்ணுவானோ அந்த வேலையை பெர்ஃபெக்டா பண்றான். ரொம்ப நேரமா நடந்துகிட்டு இருக்கானாமா, கைடோவை நெருங்க முடியல. அவனு என்ன சொல்லுவானுங்கன்னா, சரக்கு அடிச்சதுனால மேபி போதையில அங்கன்னு ரூட்டு தெரியாம சுத்திட்டு இருப்ப அப்படின்னு கிண்டல் வேற பண்ணி சிரிப்பானுங்க. செம்மையா கடுப்பாவும். சரி கூல் டவுன் இந்த சரக்கு அடி, இதையும் கூட சேர்த்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டே அடி, செம்ம டெலிஷியஸா இருக்கும் அப்படின்ட்டு அள்ளி கொடுப்பானுங்க. அதோட ஸ்மெல்ல வச்சே தெரியுது அந்த சாப்பாடு சூப்பர் ஹைஜீனிக்கா செம டேஸ்ட்ல இருக்குன்னு. ஆனா அதை தர உங்க மூஞ்சி தாண்டா சகிக்கலன்னு சொன்ன உடனே கடுப்பாயி கையில வச்சிருந்த சாப்பாடு சரக்கு எல்லாத்தையுமே கீழே தூக்கி வீசிட்டு அவன்கிட்ட சண்டைக்கு போவானுங்க. அங்க அவன் சாப்பாடு இல்லாம உசுர விட்டுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு கொழுப்ப பாத்தீங்களா, ஒருத்தனுக்கு வயிற்றுலயே வைப்பான், இன்னொருத்தனை தூக்கி வீசிடுவான். அதுல அவனுக்கு காண்டாயி கொய்யால உனிய பொழக்காம விட மாட்டேன்னு கையில பாட்டிலோட வருவானுங்க. சும்மா வந்தா பரவாயில்ல, அந்த சாப்பாடு மேல ஏறி மீசிட்டு வருவானுங்க. அப்போ சாப்பாடுக்கு கஷ்டப்படுவாங்கல்ல அவங்க எல்லாம் ஒரு செகண்ட் நம்மளோட கண்ணு முன்னாடி வந்துட்டு போவாங்களா. சரி ரைட்டு, இதுக்கு மேல இவனுங்களை பொழந்தாதான் திருந்துவாங்கன்னு முடிவு பண்ணிட்டான். அதே நேரம் லூஃபிய வேற வெறியேத்திட்டு இருந்தானுங்களே, அட வேஸ்ட் பண்ணிட்டு வாயையும் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிறானுங்க. நம்ம கிட்ட ஏகப்பட்ட சாப்பாடு வேஸ்ட் ஆயிட்டு இருக்குது. அப்படி குப்பையில கொட்டினதெல்லாம் பக்கம்போரே டவுனை சேர்ந்தவங்க தான் குப்பையில இருந்து எடுத்து சாப்பிட கரெக்டா இருக்கும். அப்படி இப்படின்னு ஒரு 1000 செருப்படி வாங்குற அளவுக்கு அவனுங்க பாட்டுக்கு வாயை விட்டுட்டு இருப்பானுங்க. லூஃபி கடுப்புல வந்து, ஏண்டா உங்கள மாதிரி கேடுகட்ட நாய்களுக்கு எதுக்கடா இவ்வளவு சாப்பாடு சொல்லுங்கடான்னு கேட்டா, உனக்கு என்னடா பஞ்சாயத்து, நாங்க இப்படி தாண்டா தும்போம், எங்களுக்கு பிடிக்கலன்னா வேஸ்ட் பண்ணுவான்டா, பிடிச்சாலும் பண்ணுவான்டா அப்படி இப்படின்ட்டு ஓவரா பேசுவானுங்க. இவனுல என்னதான் அடிச்சாலும் திருப்பியும் இதான் பண்ணுவானுங்கன்னு தெரிஞ்சவனே லூஃபி என்ன பண்ணிட்டான், அங்க இருக்க ரெட்பின் சூப் எல்லாம் எடுத்து அவன் வாயில அண்டாண்டாவா ஊத்த ஆரம்பிச்சிருவான். அவன் குடிக்கிறத பார்த்துட்டு எல்லாம் மிரண்டுருவாங்க, என்ன இப்படி சாப்பிடுறான்னு. சொல்ல போனா இப்ப லூஃபிக்கு நிறைய எனர்ஜி தேவைதான். என்னைய கேட்டீங்கன்னா அங்க இருக்க மொத்த சாப்பாடையும் இவனுங்களே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கைடோ கிட்ட சண்டைக்கு போனானுங்கன்னா டெஃபினட்டா இவனுக்கு வின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இங்க இவனுக்கு அவன் யாரு என்னெல்லாம் யோசிக்கல, என்ன ரெட்பின் சூப்பை இப்படி அண்டாண்டாவா குடிக்கிறான், அது என்ன அவ்வளவு டேஸ்டாவா இருக்குதுன்னு கேட்டா, ஆமாடா மத்த எல்லாத்த விடையும் இதுதான்டா டேஸ்டியா இருக்குதும்பா. அவனுக்கு கடுப்பாவும். இந்த ஒரு அண்டா சூப்பை கீழே ஊத்தி மேல ஊத்தி விளையாண்டுட்டு இருக்கானுங்க. ஆனா ஒட்டமா ஒரு கப்பு சூப்பையே அவ்வளோ ரசிச்சு ஆனந்த கண்ணீரோட குடிச்சான். ஆனா இவனுக்கு எப்படி வேஸ்ட் பண்றானுங்க. அதுல இன்னும் ஒரு 3 பேர் 3 அண்டாவை எடுத்துட்டு வந்துட்டு, உனக்கு இதானே வேணும் தான் உன்னைய குளிப்பாட்டிடுறோன்னு அவன் மேல ஊத்த வருவாங்க. ஆனா லூஃபி அதை புடுங்கி கீழே வச்சிருவான். அதுக்கப்புறம் வெறியில கத்துவான், ஏன்டா நாயலா அங்க ஒட்டமாக்கு சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்லாம அவ அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா, ஒரு சின்ன பொண்ணுக்கு சாப்பாடு இல்ல, நீங்க இங்க கொட்டி விளையாண்டுட்டு இருக்கீங்களான்னு ஒரு கத்துவான். அவன் சாப்பிட்ட சாப்பாடு பூரா டைஜஸ்ட் ஆயிடுச்சு. அட அப்பவாச்சும் அவனுக்கு வாய வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியதானே, டேய் இது வெறும் ரெட்பின் சூப்பு தான்டா, அதுக்கே இவ்வளவு பில்டப் பண்ற அப்படின்ட்டு ஓங்கி அந்த சூப்பு டப்பாவை ஒரே மிதி அப்படியே கீழே கொட்டி கிடக்கும். அதை பார்த்து விழுந்து சிரிப்பானுங்க. எதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணிட்டு சிரிக்கிறானுங்களோ தெரியல. அவ்வளவுதான், லூஃபி செம வெறியாகி ஃபர்ஸ்ட் ஹீரோல செகண்ட் ஹீரோல தேர்ட் ஹீரோக்கே போயிட்டான். எலிஃபண்ட் கன்னு சொல்லி ஓங்கி ஒரே அடி சாதாரண அடியில மிதிச்சவனோட தலையிலேயே இறக்குவான். அப்படியே சாணி மாதிரி சப்ப ஆரம்பிச்சிருவான். அதுவும் அவன் அடிச்ச அடியில சுத்தி இருக்கவனுங்க எல்லாம் எங்கெங்கயோ பறப்பானுங்க. அப்படி வெறி பிடிச்சி அடிச்சிருப்பான். இப்படி இங்க ஒரு சைடு நம்ம போய் அடிச்சு தெரிய விட்டுட்டு இருக்கான். ஜோரோ ஒரு சைடு பழந்து கட்டிட்டு இருக்கான். ஆனா அவன் லூஃபி அளவுக்கு எல்லாம் அடிக்கல, கேஷுவலா 2 தட்டிட்டு அவன் பாட்டுக்கு வருவான். ஆப்போசிட்ல இருந்து ஐயோ அங்க ஒருத்தனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி எல்லாம் கதறி அடிச்சு ஓடி வருவாங்க. அப்பவே தெரிஞ்சு போச்சு அது லூஃபி தான். சோ ஸ்ட்ரைட்டா அங்க தான் போவான். அப்ப யூஸ்டஸ் கிட்ட அங்க ஒரு சைடு புகை கிளம்பிட்டு இருக்கத பாப்பானா, என்னடான்னு ஊன்னு பார்த்தா நம்ம லூஃபி. ஐயோ இந்த லூசு பையன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான், தேவையில்லாம எதுக்கு இந்த சீனை கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி இடத்து வழியா வரும்போது எந்த ஒரு பஞ்சாயத்தும் பண்ணாம பொறுமையா வந்தா தானே சேஃப்டியா வர முடியும். மெயினா சேஃப்டியை விட தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்க அவசியம் இல்ல. உடனே யூஸ்டஸ் கிட்ட சிரிச்சுக்கிட்டே போவான். என்னடான்னு கேட்டா, அவன் அங்க சீனை கிரியேட் பண்ணி எல்லாரோட அட்ராக்ஷனும் அவன் மேல போயிருச்சுன்னா இவங்களை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. சோ ஃப்ரீயா கைடோ கிட்ட போலல, அப்படியே அவன் அங்க கிளம்பிடுவான். இங்க ஜோரோ பார்த்துட்டு எப்படியாச்சும் லூஃபியா இங்க இருந்து கூட்டு போகணும், ஏன்னா ஏதாச்சும் பிரச்சனை இங்க கிளப்பி விட்டுட்டானா அதுக்கப்புறம் கின்னோட பிளானே டோட்டலா வேஸ்ட் ஆயிரும். அதுக்காக இவன் என்ன பண்ணுவான், என்மா ஸ்வாட் எடுத்து ஒரு வெட்டுவான். அங்க இருந்த ஒரு பில்டிங்கே சரிஞ்சு விழுமா. நேரா வந்து நின்னுட்டு, நீ பண்ண சீன்ல தான்டா நீ எங்க இருக்கன்னு நான் கண்டுபிடிச்சேன், எதுக்கு தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரி எல்லாம் நம்ம சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க கூடாது, அமைதியா இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்லுவானா. அதை யூஸ்டஸ் கிட்டோட ஆள் பார்த்துட்டு, ஏன்டா டேய் சீனை கிரியேட் பண்றத
பத்தி யாரு பேசுறா பாரும்பா. ஆமா, அங்க இருக்க பில்டிங்கே கம்ப்ளீட்டா உடைச்சு தெரிய விட்டுட்டு அமைதியா போகணும்னு சொன்னா ஐயோ இவனு அட்டுவிலியம் தாங்க முடியலன்னு யூஸ்லெஸ் கிட்டே போட்டு மண்டையை பிச்சுக்குவான். இப்ப என்னன்னா அவங்க போட்ட பிளானுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அதனால பேசாம வான்னு சொன்ன உடனே அதெல்லாம் எனக்கும் தெரியும். ஆனா இவனுங்க பண்ண வேலை என்ன தெரியுமா? அங்க பாரு ரெட் பீன் சூப்பை எப்படி வேஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவான். அந்த சூப்பை வேஸ்ட் பண்ணவங்களோட நிலைமைய பாத்தீங்கன்னா ரொம்ப மோசம். அங்க பாருங்க தரையோட தரையா சப்பி போய் கிடக்குறானுங்க. இந்த மேட்டரை கேட்டவன ஜோரோ வந்துட்டு சரி வா அது எதுக்கு இந்த வேண்டாத வேலைன்னு சொல்லுவான்னு பார்த்தா எது அந்த ரெட் பீன் சூப்பா நம்ம ஒட்டமா குடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்த அந்த சூப்பையா அவனுங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தானுங்க. என்ன விடு இன்னைக்கு ஒரே வெட்டில அவனுக்கு 3 துண்டா வெட்டிடுறேன் அப்படின்ட்டு பயங்கரமா காண்டாயிருவான். ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு பிரில்லியன்டான ஆளுங்கன்னு நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். இப்ப அந்த சொரியானவனுங்களை பார்த்து பயங்கரமா வெறி ஆயிட்டானுங்க. சண்டை போடுறாங்கிற பேர்ல மறுபடியும் பெரிய கலவரம் பண்ண போறாங்களா இல்ல சைலண்டா பிளானுக்கு கோஆபரேட் பண்ண போறாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.